புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதை மாவட்ட செயலாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். எஸ்ஐஆர் பணியின் போது தவறுதலாக விடுபட்டவர்களின் பெயர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணைக்க நிர்வாகிகள் உதவ வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வரும் 25ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் கடலோர தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஊட்டி அவலாஞ்சியில் குறைந்தபட்ச வெப்பநிலை -1 டிகிரியை தொட்டது. தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட நகர பகுதிகளில் வெப்பநிலை 0 டிகிரியை எட்டியதால் கடும் குளிர் நிலவி வருகிறது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜி-ராம்ஜி திட்டம் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த திட்டத்தில் ஊதியம் வழங்க நடப்பாண்டில் மட்டும் 1,51,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். அசாம் மாநிலம் திப்ருகர் மாவட்டத்தில் 10,601 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் உர தொழிற்சாலைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் பிரதமர் மோடி குற்றஞ்சாட்டியுள்ளார். டிசம்பர் 29ஆம் தேதி பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற உள்ளதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். அன்புமணியுடனான மோதல் நீடிக்கும் நிலையில் ராமதாஸ் நடத்தும் பொதுக்குழுவில் தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகை நாட்களில் பட்டய கணக்காளர்களுக்கான தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்வு அட்டவணையை மாற்றும்படி இந்திய பட்டய கணக்காளர் கழக தலைவருக்கு சு வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். அரசியல் எதிரிகளை துன்புறுத்துவதற்கான ஒரு கருவியாக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுவதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிரான நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை செய்த தவறுகளை நீதிமன்றம் கண்டித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரியில் 5வது நாளாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகையிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 6 கோடி ரூபாய் மதிப்பிலான மெஸ்கலின் என்ற போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 2 கிலோ போதைப்பொருளுடன் 3 பேரை தேசிய போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு போலீசார் கைது செய்தனர். நெல்லையில் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை நாளை முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அருங்காட்சியகத்திற்கு சென்று வர சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படும். பார்வையாளர்களுக்கு குறைந்த அளவிலான கட்டணமே நிர்ணயிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணாநகர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் விவகாரத்தில் 2 பேரை விடுவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலையை 6 ரூபாய் 35 காசுகளாக நிர்ணயித்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. சென்னையில் முட்டை விலை 7 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் கட்சி தலைமை தலையிடாது என்றும் மாநில தலைவர்களே தங்களுக்குள் பேசி தீர்வு காண வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே அறிவுறுத்தியுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் முயற்சி செய்ததால் அவருக்கும் சித்தராமையாவுக்கும் இடையே பனிப்போர் வெடித்தது. இந்த சூழலில் கர்கே இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். சபரிமலையில் மண்டல பூஜைக்கு இன்னும் 5 நாட்களே இருப்பதால் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது. சபரிமலையில் வரும் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ளது. இதையொட்டி நாளை ஆரன்முலா பார்த்தசாரதி கோயிலில் இருந்து சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய தங்க அங்கி புறப்பட உள்ளது. 26ஆம் தேதி சபரிமலைக்கு செல்லும் தங்க அங்கி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற உள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்து வரும் நிலையில் ஆனந்த விகார் பகுதியில் காற்றின் தர குறியீடு 402 பதிவாகியுள்ளது. ITO பகுதியில் 369 காற்று மாசு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள ITO பகுதியில் நச்சுப்புகை சூழ்ந்து காணப்பட்டது. இங்கு காற்று மாசு கடுமையாக அதிகரித்ததை தொடர்ந்து கடுமையான கட்டுப்பாடுகளை காற்று தர மேலாண்மை ஆணையம் அமல்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் காற்றின் தர குறியீடு 381 பதிவாகி மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார். இந்திய தூதரகத்தில் கணக்கு தணிக்கை அதிகாரியாக இருந்த மோஹித் என்பவர் நாடு கடத்தப்பட்டுள்ளார்.
கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்க போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக அமைந்ததாக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச அமைதி திட்டத்தின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அமெரிக்க பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தை சரியான திசையில் செல்வதாக ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேலிய படைகள் மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மனிதாபிமான நெருக்கடி மேலும் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டின் கிழக்கு மாகாணங்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக STC கிளர்ச்சி படை அறிவித்துள்ளது. முக்கிய பகுதிகளை கைப்பற்றியதை கொண்டாடும் விதமாக ஏடன் நகரில் கிளர்ச்சி படை ஆதரவாளர்கள் பேரணியாக சென்றனர். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 10,000 பேர் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. செஞ்சிலுவை சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஓட்டத்தில் சிறார்கள், பெண்கள், ஆண்கள் என 10,000 பேர் சாண்டா கிளாஸ் உடை அணிந்து 4.5 கிலோமீட்டர் தூரம் உற்சாகமாக ஓடினர். பண்டிகை கால மகிழ்ச்சியை பகிர்வதற்காக நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. No se puede volver hacia atrás, tenemos que ir hacia... அமெரிக்காவின் புளோரிடாவில் கடலுக்கு அடியில் மீன்களுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய ஸ்கூபா சாகச ஆர்வலர்கள் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக சாண்டா கிளாஸ், கடல் தேவதை உள்ளிட்ட வேடம் அணிந்து நீருக்குள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கிரிக்கெட் வீரர் ஆல்ரவுண்டர் ஷர்துல் தாக்கூருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. 13 டெஸ்ட், 47 ஒருநாள் மற்றும் 25 T20 போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடிய ஷர்துல் சமீபத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியிலிருந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ட்ரேடிங் முறையில் மாற்றப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தமக்கு குழந்தை பிறந்துள்ளதை ஷர்துல் தாக்கூர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார்.